கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுவேங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். எப்பொழுதும் சிரித்துக் கொண்டிருங்கள், எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொண்டே இருங்கள். நாம் சந்தோஷத்தோடு இந்த நாளுக்குரிய நல்ல வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். லூக்கா 11:10 அதன் நடுப்பகுதி மாத்திரம். தேடுகிறவன் கண்டடைகிறான். ஹல்லேலூயா. தேடுகிறவன் கண்டடைகிறான். 1 சாமுவேல் 9:3-4 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போய் என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்னிமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே, பரிசுத்த வேதாகமம் எழுதப்படுகிற நாட்களிலே, கழுதைகள் பயங்கர பிரஷியஸ். இஸ்ரவேல் தேசங்களிலே ஆட்டுக்குட்டிகளையும் காட்டிலும் பிரஷியஸா இருந்தது. ஹல்லேலூயா. இந்த கழுதைகளை தேடி தான் சவுல் போகிறார். சவுலுடைய டாடி பேரு கீஸ். ஹல்லேலூயா. அவருடைய கழுதைகளில் ஒன்று காணாமல் போய்விட்டது. கழுதைகள் போட்டிருக்கு. அப்போ 2-3 காணாம போயிருச்சு. அப்போ அதை தேடி சவுல் போறாரு. சவுலும் அவருடைய வேலைக்காரர்கள் ஒருத்தரும் போறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, டாங்கீஸை காணோம். ஹல்லேலூயா. கழுதைகள் எங்க போச்சுன்னே தெரியல. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை இழந்திருக்கும்ல. நம்ம வாழ்க்கையில சில பிரஷியஸான காரியங்களை இழந்திருக்கும்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த கண்டடைவாய். நீ நாடுகிற விடுதலை இயேசுவினிடத்தில் உண்டு. நீ நாடும் நிம்மதி உனக்கு இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. ஆமா, யாருக்கு கிடைக்கும்? தேடுகிறவன். சர்ச்சுக்கு போய் ஏசப்பாவை தேடுகிறவனுக்கு, மீட்டிங்ஸ்லாம் போய் ஏசப்பாவை தேடுறவனுக்கு, பைபிளை திறந்து வாசிக்கிறவனுக்கு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்றவனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். வாழ்வின் காரியங்களை கற்றுக் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, பாருங்கள் தேவஜனமே, அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 9:6 சொல்லுகிறது, அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்போ சவுல் சொல்றாரு, எப்பா வேலைக்காரனை பார்த்து, எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, கழுதைகளை காணோம், எங்க போச்சோ தெரில. என் அப்பா என்ன தேட ஆரம்பிச்சிருவாரு, என் பையன் எங்க போயிருக்கான்னு தேட ஆரம்பிச்சிருவாரு. ஹல்லேலூயா. நம்ம பேசாம போயிடலாம்னு சொல்றாரு. இந்த வேலைக்காரன் சொல்றான், இங்க சாமுவேல்னு ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்காரு, மேன் ஆஃப் காட், அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பெரியவர், அவர் பெரியவர். பாருங்க, நீங்களும் எல்லார்ட்டையுமே கேட்டீங்க, எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, எனக்கு ஏன் இது நடந்தது கேட்குறீங்கல்ல. யாருக்கும் சொல்யூஷன் கொடுக்க முடியல. கரெக்டா ஆண்டவர் சொல்றாரு, விட்டுரு, அவங்களால உனக்கு கொடுக்கவே முடியாது. நீ தலைகீழ நின்னா கூட அவங்களுக்கு உன் வாழ்க்கையில சொல்யூஷன் கொடுக்க முடியாது. பெரியவர் ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சாலமோனிலும் பெரியவர், நான் யோனாவிலும் பெரியவர், சாமுவேலிலும் பெரியவர், மோசையிலும் பெரியவர், எல்லாரிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியாக உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர்கிட்ட கேளுங்க, ஏன் ஆண்டவர் எப்படி இருக்கு என் வாழ்க்கை? அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். மனுஷன் கைவிடும் பொழுது அவர் நம்மை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். 1 சாமுவேல் 9:20 வாசிக்கிறேன். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இது அல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். பாருங்க, சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, எப்பா அந்த கழுதைகளை குறித்து நீ கவலைப்படாத,
அவைகளை நான் ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கிறேன், ஒரு இடத்துல இருக்குது, அகப்பட்டுருச்சு. நீ கவலைப்படாத, உங்க காரியங்களை நீங்க தொலைச்சிட்டு நிக்கிறீங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவைகள் அகப்பட்டு விட்டது, அவைகள் ஒரு இடத்துல இருக்குதுப்பா. ஆண்டவரே எங்க இருக்குது என் சொல்யூஷன்? அது இருக்குது ஒரு இடம், அது உனக்கு தேவையில்ல. ஆனா நீ தேட ஆரம்பிச்சிட்ட பத்தியா, அப்போ உனக்கு கிடைக்கும். நீ தொலைத்த அந்த காரியம் மாத்திரம் கிடைக்காது, போனஸும் சேர்த்து நான் கொடுப்பேன். சவுல் கழுதைகளை தேட போனார், கழுதைகளை மாத்திரம் அவர் கண்டடையவில்லை. அவர் வேற எதெல்லாம் கண்டுபிடிச்சார் தெரியுமா? ராஜா அபிஷேகம். ஹல்லேலூயா. சாமுவேல் சொன்னாரு, நீதான் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறாய். பாருங்க, சாமுவேல் ஐயா, நான் சும்மா கழுதைகளை தான் தேட வந்தேன், கழுதையும் கிடைச்சிருச்சு, ராஜரிகம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட தேடிட்டு இருக்கீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த விடுதலையும் கொடுப்பேன், நீ கேட்காத போனஸும் உனக்கு சேர்த்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ நாடுகிற விடுதலையை நான் கொடுப்பேன், நீ நாடுகிற பதிலை கொடுப்பேன். அதுவும் அல்லாமல் நீ கேட்காத சில காரியங்கள் இருக்குது, அதையும் சேர்த்து மேலான காரியங்களை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சவுலுக்கு கழுதைகள் மாத்திரம் இல்ல, ராஜா அபிஷேகம் கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. ராஜாவை மாறிட்டார். ஆமென். ஆமா, பாருங்க, 2 ராஜாக்கள் 4:24-25 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு ஸ்திரீருடைய மகன் இறந்து போயிட்டான். அப்போ அவங்க ஒரு ப்ராஃபட்டை தேடி போறாங்க. மகன் இறந்துட்டான், எல்லாம் முடிஞ்சதுன்ட்டு அவங்க விடல, எலிசா தீர்க்கதரிசியை தேடி போகிறார்கள். அவங்களுடைய மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில காரியம்லாம் முடிஞ்சு போயிருச்சு, இனிமே எதுவும் கிடையாது நீங்க சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ தேடிட்டே இரு, என்னை தேடு, என்னை தேடி நீ அங்கங்க போ, சர்ச்சுக்கு போ, எல்லா இடத்துக்கும் போ, என்கிட்ட ஜெபி, பைபிள் வாசி, உனக்கு தேவையான சொல்யூஷனை நான் கொடுப்பேன், உனக்கு வேண்டிய பதிலை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நாம் ஜெபிப்போம். பாருங்கள், ஆண்டவரே நீ நல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் விடுதலை நாயகராக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவங்க வாழ்க்கையில நிறைய காரியம் காணாமல் போயிடுச்சுப்பா. அவங்க நேசித்த ஆண்டவரே, அவங்களுக்கு வெளியேற பெற்றதா இருந்த நிறைய காரியங்களை தொலைச்சிட்டு நிக்கிறாங்கப்பா. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை தேட ஆரம்பி, அவைகளை நீ கண்டடைவாய். அவைகளை மாத்திரம் அல்ல, அடிஷனல் போனஸாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. தேடிக்கொண்டே இருங்க, நிம்மதியை தேடுங்க, ஆனா ஆண்டவருக்குள்ள தேடுங்க. நீங்க தொலைந்து போன காரியங்களை தேடுங்க, விட்டுறாதீங்க. தேடுகிறவன் தான் கண்டடைவான். ஹல்லேலூயா. சும்மா பாசிவா உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு அல்ல, தேடுகிறவன் கண்டடைவான், தேடுகிறவன் கண்டடைவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். 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 தடைகளை மாற்றி போடுகிறார், தடைகளை மாற்றி போடுகிறார். அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.